ஸோ நான் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங், பியரிஷ் என்கல்ஃபிங் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு வீடியோ போட்டிருந்தேன். ரீசெண்டாக தான் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்ததுனாலே பை பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்ததுனால செல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நிஃப்டி சார்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கா. இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நான் இதை ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே பாருங்க, ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்தோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே எனக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ட்ரேடை நான் எடுத்திருக்க முடியாது. சப்போஸ் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஹியூஜ் கேண்டில் பிரேக் ஆகிருக்கு. அதனால் திருப்பி இங்கே வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் மேலே க்ளோஸ் வச்சதுனால இங்கே ஒரு 1:1 நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ஓகே, சேம் கோஸ் ஃபார் பியரிஷ் என்கல்ஃபிங். இப்போது இங்கே பியரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கா, இங்கே பாருங்கள், அதே சப்போர்ட் எனக்கு பிரேக் ஆகி திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த சான்ஸ் இருக்கிறது தான் எனக்கு பியரிஷ் என்கல்ஃபிங் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஓகே, சேம் இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்கா, இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதை நம்ம சப்ளை ஜோனுன்னு பார்த்தோமா. ஸோ இதை நம்ம சப்ளை ஜோன்னு பார்த்தோம், மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஜோனை மார்க் பண்ணிக்கோங்க. இது வேகமாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கா. ஸோ இது சப்போர்ட் ஆக்டாக சான்ஸ் இருக்குது. அதோட கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த எனக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ இந்த மேஜரான லெவல் எனக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங்காக வந்து இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சா டச் ஆன உடனே. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு பை என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு புல்லிஷ் பியரிஷ் வந்து செல் பண்ணாதீங்க, யூஸ் எனி கன்ஃபர்மேஷன்ஸ்னு.